sisters and everyone. Praise the Lord. இயேசு கிறிஸ்துவின் ஈடு இணையற்ற இன்ப நாமத்தினாலே உங்கள் யாவருக்கும் ஏதேனின் ஆறுதல் ஊழியங்களிலிருந்து அன்பான வாழ்த்துதலை தெரிவித்துக் கொள்கிறேன். ஹல்லேலூயா. இந்த நாளிலும் கூட நம்முடைய செப்டம்பர் 5ஆம் தேதி, கடந்த செப்டம்பர் 5ஆம் தேதி நம்ம நாட்டின் முன்னாள் குடியரசுத் தலைவர் டாக்டர் ராதாகிருஷ்ணன் அவர்களுடைய நினைவாக ஆசிரியர் தினம் நாடெங்கிலும் கொண்டாடப்பட்டு வந்ததை நீங்கள் அறிவீங்க இல்லையா? இந்த நாளிலும் கூட பாருங்கள், ஆசிரியர் பணி என்பது இந்த காலத்தில் ரொம்ப ரொம்ப முக்கியமானது. குழந்தைகளை வழிகாட்டி அவர்களுக்கு எதிர்காலத்தை உருவாக்குகிற பொறுப்பு ஒரு ஆசிரியர்களுக்கு மட்டுமே உண்டு. எனவே இன்றைக்கு நம்ம என்ன செய்தி கேட்க போகிறோன்னா, ஆண்டவர் உங்களுக்காக எனக்காக ஒரு செய்தியை கொடுத்திருக்கிறார். எபேசியருக்கு எழுதின நிருபம் 4ஆம் அதிகாரம் இவ்விதமாய் இயேசு கிறிஸ்துவை கற்றுக்கொள்ளவில்லை. அப்போ இயேசு கிறிஸ்து தான் டீச்சர். அவரிடமிருந்து நம்ம இன்னும் ஆஸ் எ ஸ்டூடெண்ட்டாக இன்னும் நிறைய கற்றுக்க வேண்டியிருக்கு. பட் டில் டேட் நம்ம கற்றுக்கிடலை. அதைத்தான் அந்த வசனம் சொல்லுது. எபேசியர் 4:20 நீங்களோ இவ்விதமாய் கிறிஸ்துவை கற்றுக்கொள்ளவில்லை. be have not so learned Christ அப்படின்னு சொல்லியிருக்கு. பொதுவாக உலகத்தில் மாதா, பிதா, குரு, அப்புறம் தெய்வம்னு 4வது இடத்துல வச்சுருக்கிறாங்க. அதை நிறைய பேர் சொல்லுவாங்க, மாதா, பிதா, அப்பா, அம்மா தான் முதல் டீச்சர்ஸ். உண்மைதான், இல்லைன்னு சொல்லலை. அதே போல் 3வது இடத்துல இருக்கிற குரு, அதுதான் டீச்சர். அந்த டீச்சர் என்றது 3வது ஸ்தானத்தில் இருக்குது. 4வது இடத்துல தெய்வம், காட். ஏன் அப்படி சொல்லியிருக்கு தெரியுமா? 4வது இடத்துல கொண்டு போய் தெய்வத்தை வச்சுட்டாங்களே. இன்னும் பிரியமானவர்களே, அங்கே வந்து பார்த்திங்கன்னா முதல் 3 பேர் மாதா, பிதா, குரு, இந்த 3 பேரையும் படைச்சது யார்? காட், தெய்வம். தேவன் தான் படைச்சார். அந்த 3 பேரையும் படைத்த தெய்வத்திடம் நாம் கற்றுக்கொள்ள வேண்டும். அதை தான் இப்போ நான் வேதத்தில் வாசித்த பகுதியில் பார்க்கிறோம். நீங்களோ இவ்விதமாய் கிறிஸ்துவை கற்றுக்கொள்ளவில்லை. அப்போ கிறிஸ்து, அப்போது அவர் ஃபர்ஸ்ட் டீச்சர் இஸ் அவர் காட். இதை புரிஞ்சுக்கிடணும். எனவே ஆசிரியர்கள் இந்த காலத்தில் வந்து தேவனுடைய வார்த்தையை கேட்டு நடந்தால் அது உண்மையான ஆசிரியர்களாக இருப்பாங்க. ஆக இப்படிப்பட்ட பிரச்சனைகள்லாம் நிறைய இந்த காலத்தில் இருக்குது. ஆசிரியர் பணிங்கிறது இந்த காலத்தில் சாதாரண காரியம் இல்லைங்க. தற்காலத்தில் சவால் மிகுந்ததாக காணப்படுகிறது. இதில் வேற ஆன்லைன் கல்வின்னு பார்த்தீங்கன்னா அதில் ஆசிரியருக்கு நடத்துறதுக்குள்ளால படுற பாடு. ஏன்னா அந்த ஸ்டூடெண்ட்டு அட்டன்டிவாக இருக்கிற மாட்டாங்க. அங்கங்கே இதையாவது குறிச்சிக்கிட்டு தின்னுக்கிட்டு அவங்கள அட்டன்டிவாக அந்த கிளாஸ் அட்டன் பண்ணுறது, அவங்கள வைக்கிறதே பெரிய பாடு. கிளாஸில் கண்ட்ரோல் பண்ணுறது வேறு விஷயம். ஆன்லைன் கண்ட்ரோல் இதில் இருக்கிறது அலப்பறைகளை பார்த்தீங்கன்னா அந்த ஸ்டூடெண்ட்ஸ் செய்கிற அலப்பறைகள்லாம் ஐயோ தாங்க முடியாது. டீச்சர்ஸ் அதெல்லாம் தாங்கிட்டு தான் இப்போது போதிக்கிறாங்க. ஆக பிரியமானவர்களே, இன்று நம்ம பார்க்க போகுது என்னென்னா, உபாகமம் 6:7 என்ற வசனத்தில் வேதம் இப்படி சொல்லுகிறது, நீ அவைகளை உன் பிள்ளைகளுக்கு கருத்தாய் போதித்து, நீ உன் வீட்டில் உட்கார்ந்திருக்கிற போதும், வழியில் நடக்கிற போதும், படுத்து கொள்ளுகிற போதும், எழுந்திருக்கிற போதும் அவைகளை குறித்து பேசி. அப்போது நம்மை உருவாக்கிய மாதா, பிதா, குரு, தெய்வம், அந்த தெய்வம் அந்த 3 பேரை உருவாக்குனதுனால அவரை பற்றி நம்ம என்ன செய்யணும்? நம்ம பிள்ளைகளுக்கு கருத்தாய் போதிக்கணும். அப்போ பெற்றோர், பேரண்ட்ஸ் ஆல்சோ ஏ டீச்சர். வீட்டில் அவங்க டீச்சராக இருக்கலாம். கல்விக்கு அவங்க ஆசிரியரை தேடி அந்த கல்வி கூடங்களுக்கு, பள்ளிக்கூடங்களுக்கு, ஸ்கூலுக்கு போகலாம். ஆனால் நம்ம கடமை என்ன? பெற்றோருக்கு நாம் முதல்ல டீச்சராக மாறணும். அதைத்தான் அங்கே வேதத்தில் சொல்லியிருக்கு, நீ உன் பிள்ளைகளுக்கு கருத்தாய் போதிக்கணும். உட்கார்ந்துருக்கப்போ, எந்திரிக்கிறப்போ, நடக்கிறப்போ, படுத்திருக்கிறப்போ, எல்லா நேரத்திலையும் ஆண்டவரை குறித்து பேசு என்று சொல்லியிருக்கிறாங்க. இப்போ கற்றுக் கொடுக்க வேண்டும், போதிக்க வேண்டும் என்று சொல்லியிருக்கிறது அந்த வசனத்தில். அப்போது தேவன் நம்மை ஒரு ஆசிரியர் என்ற ஸ்தானத்தில் இருந்து நம்மை வழி நடத்துகிறார். அப்படி சொல்கிறத விட கற்றுக் கொடுக்கிறார். எவைகளை எல்லாம் கற்றுக் கொடுக்கிறார் ஒன்றென்றாக நாம் பார்க்கலாமா? பாருங்க, முதலாவது காரியம் நல்வழியை கற்றுக் கொடு. முதல்ல கல்வி ஏட்டு படிப்பெல்லாம் ரெண்டாவதுங்க.
ஃபஸ்ட்டு என்ன வேணும்? ஒழுக்கம். அந்த காலத்துலலாம் ஒழுக்கத்தை தான் முதல்ல கற்றுக் கொடுப்பாங்க. ஒழுக்கத்தை கற்றுக்கிட்டா பிள்ளைக்கு படிப்பு தானாக வந்துடும் சொல்லுவாங்க இல்லைங்களா? அப்போ ஒழுக்கத்தை கற்றுக் கொடுப்பது ஆசிரியர் தான். நாங்கள் வீட்டில் நீங்கள் என்ன தான் என் பிள்ளைகளா இப்படி பண்ணுங்க அப்படி பண்ணுங்கன்னு சொன்னால், இல்லை எங்கள் மிஸ் இப்படி தான் சொல்லியிருக்காங்க, நான் அப்படி தான் நடப்பேன்னு சொல்லுவோம். அப்போ பாருங்கள், டீச்சர்ஸ்க்கு ஒரு பெரிய பொறுப்பு இருக்கிறது. ஆக தேவனிடமிருந்து முதல்ல நம்ம வழியை கற்றுக்கொள்ள வேண்டும். 1 ராஜாக்களின் புஸ்தகம் 8ஆம் அதிகாரம் 36ஆம் வசனம் எடுத்து வாசிக்கலாம். பரலோகத்தில் இருக்கிற தேவரீர் கேட்டு உமது அடியாரும் உமது ஜனமாகிய இஸ்ரவேலரும் செய்த பாவத்தை மன்னித்து அவர்கள் நடக்க வேண்டிய நல்வழியை அவர்களுக்கு போதித்து தேவரீர் உமது ஜனத்துக்கு சுதந்திரமாக கொடுத்த உமது தேசத்திலே மழை பெய்ய கட்டளையிடுவாராக. ஆக பாருங்க, அங்கே எப்படி சொல்லி இருக்குது? இஸ்ரவேலும் செய்த பாவங்கள் எல்லாம் மன்னிக்கணும், அப்புறம் நம்முடைய நடக்க வேண்டிய நல்ல வழிகளை அவர்களுக்கு போதிக்க வேண்டும் என்று தேவன் கொடுத்த கட்டளை. நல்ல வழிகளை முதல்ல கற்றுக்கொள்ள வேண்டும் ஆண்டவர் என்ற ஒரு ஆசிரியரிடம். அதுதான் முக்கியமானது பிரியமானவர்களே. 2 நாளாகம புத்தகத்திலே கூட இன்னொன்றை வாசிக்கலாம். 17ஆம் அதிகாரம் 9ஆம் வசனம். இவர்கள் யூதாவிலே உபதேசித்து கர்த்தருடைய வேத புஸ்தகத்தை வைத்துக்கொண்டு எல்லா பட்டணங்கள்லாம் அலைஞ்சி திரிஞ்சு ஜனங்களுக்கு போதித்தார்கள் என்று சொல்லியிருக்கு. அப்போ பழைய தீர்க்கதரிசிகள் எல்லாருமே என்ன செஞ்சிருக்கிறாங்க? அவங்களே டீச்சராக மாறி மக்களுக்கு நல்வழியை போதிச்சிருக்கிறாங்க. அப்போ வேத புத்தகத்தை வைத்துக்கொண்டு வழிகளை போதித்தார்களாம். அப்போ யாருக்கு நம்ம அந்த அறிவை போதிக்கிறோம்? வருங்கால சந்ததிக்கு. டீச்சர்ஸ் முதல்ல தேவன் சொன்ன நல்வழியை முதல்ல கற்றுக் கொடுக்கணும் பிள்ளைகளுக்கு. அதுதான் முக்கியமான காரியம். ஏன்னா நீ யாருக்கு அறிவை போதித்தாயோ அவர்கள் வாழ்க்கையில் ஷைன் பண்ணுவாங்க, பிரகாசிப்பாங்க பிரியமானவர்களே. இப்போ பார்த்தீங்கன்னா, டோன்ட் டீச் ஈவில் திங்ஸ் டு த சில்ட்ரன். குழந்தைகளுக்கு மட்டும் தப்பான காரியங்களை வழி நடத்திடவே கூடாது. அந்த நல்வழிப்படுத்துதல் என்பது மிக மிக முக்கியமான ஒரு காரியம். ஆசிரியர்கள் தான் அப்போ அதுக்கு முன்மாதிரியாக இருக்க வேண்டும். He is the role model for all students இல்லையா? அப்போது டீச்சர்ஸ் முதல்ல நல்ல வழியை பின்பற்றி நடக்கணும். அதை பார்த்து பிள்ளைகள் என்ன செய்யும்? நடக்கும். அப்போ டீச்சர்ஸ் நல்ல வழியில் நடக்கணும்னா தேவன் சொன்ன நல்வழிகளை அவர்கள் முதல்ல ஃபாலோ பண்ணணும். ஆக பாருங்க, 18 வயது +2 மாணவனை 21 வயசு டீச்சர் இழுத்துட்டு ஓடிடுறான். கள்ளக்காதல். இதெல்லாம் முன்மாதிரி கிடையாது. அதே போல் ஆசிரியர்கள் மாணவரோடு சேர்ந்து கஞ்சா அடிக்கிறது, தண்ணி குடிக்கிறது, புகைப்பிடிப்பது என்று சொல்லி பலவிதமான காரியங்களில் மாணவர்களுடன் கூட்டணி வச்சிருக்கிறாங்க. பல இடங்களில் பார்த்துருக்குறோம். நான் கூட வேலை பார்த்த ஒரு கல்லூரியில் ஆசிரியர்கள், பேராசிரியர்கள், ப்ரொஃபஸர்ஸ் அவங்க மாணவர்களோட ஹாஸ்டலுக்கு நல்லா தண்ணி அடிப்பாங்க. அப்புறம் ராத்திரி ஃபுல்லாக போதையில் இருந்துட்டு காலையில் எந்திரிச்சு போவாங்க. இவங்க எப்படி அடுத்த நாள் காலையில் கிளாஸில் பாடம் சொல்லி கொடுக்க முடியும்? இல்லை அந்த மாணவர்கள் தான் அதே நல்வழிப்படுத்த முடியுமா? பிரியமானவர்களே, நாம் முன்மாதிரியாக இருக்க வேண்டும் என்றால் முன்மாதிரியான நல்வழியை சொல்லிக் கொடுத்த இயேசு கிறிஸ்துவை நம்ம முதல்ல பின்பற்றணும். அவரிடமிருந்து கற்றுக்கொள்ள வேண்டியது முதல் காரியம் என்ன? நல்வழி. ஓகே, போகட்டும். சங்கீதம் 25:4-5 போன்ற வசனங்களை வாசிக்கும் பொழுது அங்கே சங்கீதக்காரன் சொல்லுகிறான், கர்த்தாவே உம்முடைய வழிகளை எனக்கு தெரிவியும், உம்முடைய பாதைகளை எனக்கு போதித்தருளும். அப்ப பாருங்க, உம்முடைய சத்தியத்திலே என்னை நடத்தி என்னை போதித்தருளும், பாதைகளை போதித்தருளும், சத்தியத்திலே போதித்தருளும். உண்மையா இருக்கணும். பாதைகள், நல்வழி பாதையில் நம்ம அவங்களை நடத்த வேண்டும். இதுதான் போதிக்க வேண்டிய வழிகளை தேவன் சொல்லித் தருகிறார். பிரியமானவர்களே, நல்வழிப்படுத்துதல் மிக மிக முக்கியம். அதுதான் கேரக்டரை உருவாக்கும். ஒரு குழந்தைய மனிதனாக உருவாக்குறது நல்வழிப்படுத்துதல்ங்கிற ஒரு கான்செப்டில் இருக்குது. சங்கீதக்காரன் இன்னொன்று சொல்லியிருக்கிறான். சங்கீதங்களின் புஸ்தகம் 71:17 பாருங்க, தேவனே என் சிறுவயது முதல் எனக்கு போதித்து வந்தீர், இதுவரைக்கும் உம்முடைய அதிசயங்களை அறிவித்து வந்தேன். ஹல்லேலூயா.
பாருங்க, சிறு வயது முதல் எனக்கு போதித்து வந்தீர். நம்ம சங்கீதக்காரன் சின்ன வயசுலேருந்து ஆண்டவருடைய வசனத்தை கேட்குறான், அவருடைய நல்வழியை பின்பற்றுறான். அப்போது அவருடைய அதிசயங்களை எல்லாம் கண்டிருக்கிறான், நிறைய அற்புதங்களை கண்டிருக்கிறான், அடையாளங்களை கண்டிருக்கிறான், ஆசீர்வாதங்களை கண்டிருக்கிறான். அதையெல்லாம் அறிவித்து வந்தான். அப்போது ஆசிரியர்கள் நல்வழிப்படுத்துகிற இயேசுவை பின்பற்றும் பொழுது அவர்கள் என்ன சொல்லலாம்? எப்பா, நான் இந்த மாதிரி அதிசயங்களையும் அற்புதங்களையும் அறிவையும் பெற்றுக்கொண்டேன் என்று சொல்லி மாணவர்களுக்கு சொல்லிக் கொடுக்க முடியும் இல்லையா? உண்மைதானே சகோதரனே, சகோதரியே எனக்கு. ஆனால் இப்பொழுது பாருங்க, பெற்றோரே பிள்ளைகளை கெடுத்து கொண்டு இருக்கிறார்கள். ஏன் காரணம்? அவர்களுக்கு தேவனை குறித்த ஞானமும் இல்லை, அறிவும் இல்லை. அதைத்தான் நான் இப்போ பேசிட்டு இருக்கிறேன். பிரியமானவர்களே, பிரயோஜனமானதை போதித்து என்று எசாயா 48:17 சொன்னதல்லவா, வாசித்தோம் அல்லவா? அதன்படி நம்முடைய வாழ்க்கையில் அவருடைய போதனைகளை, வழிகளை, அதே போல ஞானத்தை, அறிவை கற்றுக்கொள்ள வேண்டும். அவர் அதை கற்றுத்தருவதற்கேற்ற ஆசானாக நமக்கு இருக்கிறார். பிரியமானவர்களே, ஹல்லேலூயா. அதே போல சங்கீதம் 90:12 சொல்லுகிறது, நாங்கள் ஞான இருதயம் உள்ளாகும்படி எங்கள் நாட்களை எண்ணும் அறிவை எங்களுக்கு போதித்தருளும். டைம் இஸ் வெரி ப்ரிஷியஸ். காலம் பொன் போன்றது. அப்போ அப்படிப்பட்ட நாட்களை எண்ணும் அறிவு, ஐயோ இவ்வளோ நாள் தானே இருக்குது, நம்ம படிக்கணுமே, ஐயோ இவ்வளோ நாள் தானே இருக்குது, நம்ம இன்னும் சில காரியங்களை செய்யணுமே என்று சொல்லி ஞானத்தை தேவன் உங்களுக்கு கற்றுத்தருவார். ஞானமுள்ள இருதயம் உள்ள பிள்ளைகளாக மாற்றுவார். பிரியமானவர்களே, ஆனால் நீங்கள் ஒப்பு கொடுக்க வேண்டும். சங்கீதம் 119:66 சொல்லுகிறது, உத்தம நிதானிப்பையும் அறிவையும் எனக்கு போதித்தருளும் என்று சொல்லியிருக்கோம். அதே போல் அதே 119 சொல்லியிருக்கோம், நீர் எனக்கு போதித்தபடியினால் உங்கள் நியாயத்தை விட்டு விலகேன். அது அப்பவே சொன்னோம். அதே போல் அவருக்கு பிரியமான காரியங்களை செய்வதற்கு நம்ம என்ன செஞ்சுருக்கணும்? தயாராக இருக்கணும். அதுதான் தேவன் கொடுத்த ஞானம், அதான் அவர் கற்றுக் கொடுக்கும் அறிவு. பிரியமானவர்களே, சங்கீதம் 143:10 என்ன சொல்லுகிறது தெரியுமா? உனக்கு பிரியமானதை செய்ய எனக்கு போதித்தருளும். உமக்கு பிரியமானதை செய்ய எனக்கு போதித்தருளும் என்று சொல்லி அங்கே அந்த வசனம் கூறுகிறது. ஆக அவருக்கு பிரியமானதை நம்ம செய்ய வேண்டாமா? செய்யணும் இல்லையா? அதே நீதிமொழிகள் 4:4 சொல்லியிருக்கும் பாருங்க. நீதிமொழிகள் 4:4 என்ன சொல்லி இருக்குது? அவர் எனக்கு போதித்து சொன்னது, என் இருதயம் என் வார்த்தைகளை காத்துக்கொள்ள கடவுது. அப்போ நம்முடைய இருதயமே அவருடைய போதனைகளை என்ன செஞ்சுக்குமா? காத்துக்கொள்ளும். அது உணர்த்தும் அவருக்கு பிரியமானதை நம்ம செய்யும் பொழுது. கரெக்டா? பிரியமானவர்களே, அப்படிப்பட்ட ஒரு காரியம்தான் நம்முடைய வாழ்க்கையில தேவை. ஹல்லேலூயா, ஹல்லேலூயா, ஹல்லேலூயா. உமக்கு பிரியமானதை செய்ய எனக்கு கற்று தாரும் தெய்வமே. உமக்கு பிரியமானதை செய்ய எனக்கு கற்று தாரும் தெய்வமே. நீரே என் தேவன், நல்ல பரிசுத்த ஆவியானவர் செம்மையான வழியிலே நடத்த வேண்டுமே. செம்மையான வழியிலே நடத்த வேண்டுமே. மேக ஸ்தம்பமே, அக்னி ஸ்தம்பமே, தேற்றும் தெய்வமே, துணையாளரே. மேக ஸ்தம்பமே, அக்கினி ஸ்தம்பமே, தேற்றும் தெய்வமே, துணையாளரே. எஸ் பிரியமானவர்களே, அப்படிப்பட்ட ஒரு காரியம் அவருக்கு பிரியமானதை நம்ம செய்யணும் இல்லையா? அதுக்கு ஆண்டவரேட்ட கேளுங்க. ஆண்டவரே எனக்கு கற்றுத்தாரும். சங்கீதம் 141:10 அதைத்தானே சொல்லியிருக்குன்னு வாசித்தோம். போகட்டும். அதே போல பிரியமானவர்களே, மத்தேயு எழுதின சுவிசேஷம் 7:28, மார்க்கு 1:22 இப்படி சொல்லுகிறது. இயேசு இந்த வார்த்தையை சொல்லி முடித்த பின்பு அவர் வேதபாரகரை போல போதியாமல் அதிகாரம் உள்ளவர்களாய் அவர்களுக்கு போதித்தபடியினால் அவருடைய போதத்தை கேட்க ஜனங்கள் ஆச்சரியப்பட்டார்கள். ஆண்டவர் செய்கிற பெரிய காரியம். ஒரு மனிதனுக்கு என்ன செய்யணும்,
வழி நடத்துறதுக்கு என்ன வழி, ஞானத்தை கொடுக்கறதுக்கு என்ன வழின்னா அதற்கான ஆன்சர் யாருக்கு தெரியும்? ஏசப்பாக்கு தெரியும். இதைத்தான் பழைய ஏற்பாடுல மோசைக்கு பாருங்க 10 கட்டளைகளை, கற்பனைகளை பலகைகளை தன் கையால் எழுதி கொடுத்தார். தான் சொல்ல விரும்புவதை, கற்றுக் கொடுக்க விரும்புவதை ஆசிரியராக இருந்து போர்டில் எழுதி போடுற மாதிரி கற்பனைகளை எழுதி மோசைக்கு கொடுத்தார் இஸ்ரேல் ஜனங்களுக்காக. பின்னர் பாருங்க, அப்படியே பார்த்துட்டு வந்தா நோவாவின் காலத்தில் பேழையை எப்படி உருவாக்கணும். இவர் ஒரு தச்சனும் கிடையாது, ஒரு நாள் ஒரு சின்ன போட்டை கூட செஞ்சதில்லை நோவா. ஆனால் நோவாவுக்கு அந்த அறிவை கொடுத்தார். எத்தனை முளம் இருக்கணும், எத்தனை உயரம் இருக்கணும், எவ்வளோ அகலம் நீளம் இருக்கணும், என்ன மரத்தில் செய்யணும் என்று சொல்லி அந்த பேழையை செய்வதற்கு என்ஜினியரிங் பிளான் போட்டு கொடுத்தார் ஆண்டவர். இவ்வளோ பெரிய என்ஜினியர் பாருங்க. அவர் டீச்சர் மட்டும் இல்லை, இஸ் எ டாக்டர், இஸ் என் என்ஜினியர், இஸ் என் ஆர்கிடெக்ட், என்ன வேணாலும் வச்சுக்கலாங்க. உலகத்தில் என்னென்ன பதவி இருக்கோ அத்தனையும் ஏசப்பா தான். எல்லாத்துக்கும் அவர் தான் டீச்சர். புரிஞ்சா? ஆக பாருங்க, அதை உருவாக்க சொல்லி கொடுத்தார். குட்டி சாமுவேலுக்கு சின்ன வயசுலே சாமுவேலின்னு அழைச்சி கற்றுக் கொடுத்தார். வரக்கூடிய காரியங்களை கற்றுக் கொடுத்தார். தானியேலுக்கு கற்றுக் கொடுத்தார். சின்ன குட்டி தாவீது அவ்வளோ பெரிய அரக்கன் கோலியாத்தை எப்படி மேற்கொண்டான்? கர்த்தர் என்னோடு வருகிறார், அவனுக்கு அந்த ஒரு விசுவாசம் இருந்துச்சு. அப்போ என்ன, நம்முடைய கைகளை போருக்கு பழக்குவிக்கிறார் என்று சொல்லி வேதம் சொல்லுகிறது அல்லவா? குதிரை யுத்த நாளுக்காக ஆயத்தப்படுத்தப்படும். அதே போல தான் பிரியமானவர்களே, நம்மை சாத்தானுக்கு எதிர்த்து நிற்பதற்கு நம்மை பயன்படுத்துகிறார். எந்த கோலியாத்து முன்னாடி வந்தாலும் நம்மளை ஒன்றும் பண்ண முடியாது, ஒன்றும் பண்ண முடியாது. தைரியமா இருங்க. 3வது காரியமாக ஊழியம் செய்ய கற்றுக்கொள். முதல்ல நல்வழியிலே செல்ல கற்றுக்கொள். யார்கிட்டருந்து? ஆண்டவர்கிட்டருந்து. அடுத்து ஞானத்தையும் அறிவையும் ஆண்டவர்கிட்டருந்து கற்றுக்கொள். அடுத்து 3வது ஊழியம் செய்ய கற்றுக்கொள். எப்படி ஊழியம் செய்யணும்னு ஆண்டவர் நல்ல ஒரு டீச்சராக இருந்து நம்ம கற்றுக் கொடுத்துருக்கிறார். உலகெங்கும் போய் சர்வ சிருஷ்டிக்கும் நீங்கள் சுவிசேஷத்தை பிரசங்கிங்கள்னு சொன்னார் இல்லையா? அப்போ அது கட்டளை தானே. ஓகே, 1 பேதுரு 4:11 பார்க்கலாம். ஒருவன் போதித்தால் தேவனுடைய வாக்கியத்தின்படி போதிக்க கடவன். எல்லா மிஷினரி மாதிரி எல்லாரும் அந்த வசனம் செஞ்சுட்டு இருக்கிறாங்க. ஆண்டவர் என்ன சொன்னாரோ அந்த வசனத்தின் அடிப்படையிலேயே பேசணும், மக்களை வழி நடத்தணும். காசுக்காண்டி பேசப்படாது, கூட்டம் சேர்க்கறதுக்காண்டி பேசப்படாது. நிறைய பாஸ்டர் செய்கிறது அதானே, காசுக்காக பிரசங்கம், கூட்டத்துக்காக பிரசங்கம். ஆசீர்வாத ஜெபத்தை தவிர வேற, ஆசீர்வாத செய்தியை தவிர வேற செய்தியை சொல்ல மாட்டாங்க. எச்சரிப்பின் செய்தியும் வேணும். அதான் ஆண்டவருக்கு ஆலயத்திலே சொன்னார், கள்ளர் குகையாக்கினீர்களே என்னுடைய ஆலயத்தை என்று சொல்லி. ஆக பிரியமானவர்களே, என்ன சொல்லி இருக்குதுன்னா, நம்முடைய வடநாட்டு மிஷினரிகள் எல்லாமே உண்மையாகவே தேவனிடமிருந்து பெற்ற ஆசீர்வாதத்தை வைத்து அவர்கள் உண்மையாய் ஊழியம் செய்கிறார்கள். இப்பவும் அப்படிதான். 3000 ரூபா சம்பளத்தில் ஒரு குடும்பத்தை ஓட்டுறாங்க அங்கே வடநாட்டில் மிஷினரிகள். நீங்களும் நானும் நடத்த முடியுமா? 30,000 இருந்தாலுமே பத்த மாட்டேங்குது. அப்படிப்பட்ட வேத வசனத்தை பிரசங்கிக்கக்கூடிய, போதிக்கக்கூடிய நம்ம மிஷினரிமார்கள் அநேக விசுவாசிகளை சேர்த்து அங்கே ஒரு பணித்தளத்திலே ஒரு ஆலயத்தை கட்டி எழுப்பி நடத்துகிறாங்கன்னா அது எவ்வளோ பெரிய காரியம். அதற்காக நம்ம தாங்குறோமா, ஜெபிக்கிறோமா? யோசித்து பார்ப்போம். ஏன்னா ஆண்டவருடைய ஞானத்தையும் அறிவையும் வழியையும் பெற்றுக்கொண்டு நம்ம பிரசங்கிக்கும் போது ஊழியத்திலே நாம் என்ன அறிந்து கொள்கிறோம் என்றால், முன்னும் பின்னும் இடமிராத அளவுக்கு அநேகர் கூடி வந்தார்களாம். எங்க அந்த செய்தியை கேட்பதற்கு ஊழியத்தில் சென்ற இடத்துல அநேக மிஷினரி, நான் வடநாட்டில் போயிருக்கப்போ பார்த்துருக்குறேன். நாங்கள் 3 மணிக்கு போய் சேர்ந்துருப்போம், 2 மணிக்கே அந்த ஹால் ஃபுல்லாக நிறைஞ்சிருக்கும். வெயிட் பண்ணிட்டு இருப்பாங்க ஆண்டவருடைய செய்தியை கேட்பதற்கு. ஊழியத்தில் அவ்வளோ ஆர்வமாக இருக்கிறோம். பிரியமானவர்களே, எத்தனையோ சாதனைகள் படைத்த மிஷினரிகள் உண்டு, மிஷினரி பணித்தளங்கள் உண்டு. அந்த ஊழியத்தை தாங்க நாம் கற்றுக்கொள்ள வேண்டும். ஹல்லேலூயா. இன்னுமாக பாருங்க, அதாவது அவர் போதித்த சில காரியங்களை எல்லாம் இப்பொழுது பார்த்தோம். அதுபோக எபிரேயர் 13:7 இப்படி சொல்லுகிறது, தேவ வசனத்தை உங்களுக்கு போதித்து உங்களை நடத்தினவர்களை நீங்கள் நினைத்து அவர்களுடைய நடக்கையின் முடிவை சிந்தித்து அவர்களுடைய விசுவாசத்தை பின்பற்றுங்கள்.
அப்போ மிஷினரிகள்கிட்டருந்தும் ஊழியக்காரங்கள்ட்டேருந்தும் நம்ம நிறைய கற்றுக்குறோம். அதனால தான் சபை போதகரை நம்ம என்ன சொல்கிறோம், என்னுடைய காட்ஃபாதர் மாதிரி, எனக்கு அவர் ஒரு தகப்பன், ஆவிக்குரிய தகப்பன் என்று சொல்லுகிறோம். தகப்பன் தன் பிள்ளைகளுக்கு எப்படி இறங்கணுமோ, எப்படி ஆலோசனை கொடுக்கணுமோ, அந்த லெவலில் ஆஸ் அ டீச்சர், ஆசான் என்ற லெவலில், குரு என்ற ஸ்தானத்தில் இருந்து தேவன் கற்றுக் கொடுக்கிறதைத்தான் போதகர்கள் நமக்கு சொல்லுகிறார்கள். அப்போ நம்முடைய கடமை என்ன? கொலோசியர் 3:16 இப்படி சொல்லுகிறது, கிறிஸ்துவின் வசனம் உங்களுக்குள்ளே சகல ஞானத்தையும் பரிபூர்ணமாக வாசமாய் இருப்பதாக, சங்கீதங்களினாலும் கீர்த்தனைகளினாலும் ஞான பாட்டுகளினாலும் ஒருவருக்கொருவர் போதித்து புத்தி சொல்லி கொண்டு. அப்போ பாருங்கள், போதித்து நமக்கு கொடுக்கப்பட்ட கடமை அப்போ தான் நம்ம மற்றவங்களுக்கு டீச் பண்ணோம். ஏசப்பாட்டு இந்த என்னென்ன ஆசீர்வாதம் பெற்றுக்கொண்டோம். இன்றைக்கி இந்த வசனம் எனக்கு பிடிச்சிருந்துச்சு, இந்த வசனத்தை இன்னும் 4 பேருக்கு சொல்ல போகிறேன். எத்தனை பேர் இன்றைக்கி முன் வந்திருக்கிறீங்க? உங்கள் இருதயத்திலே கர்த்தரை பக்தியுடன் பாடி, ஏனதானு பாட்டு பாடப்படாது, அப்படியே அந்த வார்த்தைகளை உணர்ந்து பாடலை பாடும் பொழுது தேவன் உங்களை அபரிவிதமாய் ஆசீர்வதிப்பார். இன்றைக்கு நீங்களும் நானும் நல்ல வழியை கற்றுக்கொள்வோமா? ஏசப்பாட்டிருந்து கற்றுக்கோமா? அதே போல் ஞானத்தையும் அறிவையும் அவற்றிருந்து கற்றுக்கொள்வோமா? அவர் அப்படிப்பட்ட ஊழியத்தை செய்வதற்கு அவற்றிருந்து எப்படி ஊழியம் செய்யணும், எப்படி உமக்கு பிரியமானதை நான் செய்யணும் என்று போதித்தருளும் என்று சொல்லி இன்றைக்கு நீங்கள் கேட்டீங்கன்னா தேவன் உங்களை பயன்படுத்த வல்லவராக இருக்கிறார். தயாராக இருக்கிறீங்களா? இன்றைக்கு ஒப்புக் கொடுங்க. தேவன் தாமே இந்த வசனங்களை ஆசீர்வதிப்பாராக. ஆமேன், ஆமேன், ஆமேன்.